Students, so in the video நம்ம sum number 16 நம்ம பார்க்கலாம். Sum என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Journalize the following transactions and post them to ledger in the books of Raja 2018. So transaction கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த transaction நம்ம as usual journal prepare பண்ணோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? ledgerக்கு நம்ம post பண்ணிட்டு நம்ம balance பண்ணோம். So பாருங்க 2018 மார்ச் வந்து transaction கொடுத்திருக்காங்க. So first transaction sold goods to Senthil for cash. Goods வெளியே போயிருக்குங்க, cash உள்ள வந்திருக்கும். அப்போ cash account to sales account rupees 9000. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5th அன்னைக்கு sold goods to Murali on credit rupees 4500. Goods வெளியே போயிருக்குங்க, நம்ம முரளிகிட்ட இருந்து என்ன பண்ணோம், cash receive பண்ணோம். அப்போ முரளி account to sales account 4500. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 9th அன்னைக்கு கேஷ் சேல்ஸ். அப்போ என்ன ஆகுங்க, கேஷ் உள்ளே வந்திருக்கும், கூட்ஸ் வெளியே போயிருக்கும். கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 6000. அடுத்து 18th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாட் கூட்ஸ் ஃப்ரம் மணி ஆன் கிரெடிட் ருபீஸ் 3200. அப்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு மணி அக்கௌண்ட். நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணால மணிக்கு நம்ம பே பண்ணோம் 3200. லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கன்னா மார்ச் 23rd அன்னைக்கு received 4000 from Murali in full settlement of his account. அப்போது full settlement அப்படிங்கிறப்போ நீங்கள் முரளி அக்கௌண்ட் பாருங்கள். நம்ம 5th அன்னைக்கு மார்ச் 5th அன்னைக்கு முரளிக்கு நம்ம கிரெடிட்டுக்கு 4500க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இப்போ 4000 பே பண்ணி அவர் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அவருக்கு 4500லேருந்து 500 ருபீஸ் நம்ம அவருக்கு டிஸ்கவுண்ட்டாக அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்போம், 4000 கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்போம், 500 டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருப்போம். அப்போ முரளி அக்கௌண்ட்டில் 4500 நம்ம கிரெடிட் பண்ணிடுவோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 4000, டிஸ்கவுண்ட் அலோவ்ட் அக்கௌண்ட் டேட்டா 500, முரளி அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிவிட்டு 4500 நம்ம போட்டுருவோம். சரிங்களா? இப்போது அந்த சம்க்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் சோல்டு கூட்ஸ் டு செந்தில் ஃபார் கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் டு முரளி ஆன் கிரெடிட், முரளி அக்கௌண்ட் டு சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பாட் கூட்ஸ் ஃப்ரம் மணி ஆன் கிரெடிட், அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு மணி. இப்போ இங்கே ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, முரளி வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறாரு இல்லையா, அப்போது 4500 நம்ம அவருக்கு சேல் பண்ணோம், அதில் 4000 தான் பே பண்ணுறாரு. அப்போ 500 ருபீஸ் அவருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் 4000 ரிசீவ் பண்ணிக்கிறோம், 500 நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா முரளி அக்கௌண்ட்டில் 4500. இப்போ நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட், கேஷ்க்கு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணோம். சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ்க்கு லெட்ஜர் ஓப்பன் பண்ணோம். அடுத்தது முரளி அக்கௌண்ட், முரளி அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணோம். சேல்ஸ்க்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம், கேஷ்க்கு ஓப்பன் பண்ணியாச்சு, சேல்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணோம், மணி அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணோம். அதேமாதிரி டிஸ்கவுண்ட் அலோவ்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணோம். மொத்தம் 6 லெட்ஜர். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஷ்க்கு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணி கேஷ் அக்கௌண்ட்டெல்லாம் நம்ம லெட்ஜருக்கு நம்ம போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள் 2018 மார்ச் 1st அன்னைக்கு கேஷ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுதுங்க, டெபிட் பேலன்ஸு. அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 9000. இப்போ நம்ம கேஷ் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போகலாம். பார்த்திங்க கேஷ் லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ கேஷ் லெட்ஜரில் என்ன பேலன்ஸ் காமிச்சிங்க, டெபிட் பேலன்ஸ். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட் எழுதுங்க, 2018 மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1st. அப்போ டெபிட்ஸ் எழுதுகிறப்ப என்ன பண்ணுவோம், 2. நம்ம கேஷ் சேல்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் 2 சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 9000. ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள், அடுத்த கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 5th அன்றைக்கி இதில் கேஷ் அக்கௌண்ட் இது இல்லை. 9th அன்றைக்கி மறுபடியும் நம்ம கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது 9th கேஷ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸு, டெபிட் பேலன்ஸு. அமௌண்ட் பார்த்திங்கன்னா 6000. இப்போது கேஷ் லெட்ஜரில் போடுங்க. மார்ச் 6th அன்றைக்கி மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 2 சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 6000. ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள் 18th கேஷ் எதுவும் இல்லை,
23rd அகைன் கேஷ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெபிட் பேலன்ஸில் 4000 இருக்குது. சரிங்களா, இதை நம்ம கேஷ் லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணலாம். பார்த்திங்க அப்படின்னா March 23rd டு என்னென்னு போடணுங்க, முரளி அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 4000. அவ்வளோதாங்க. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் வேறு எந்த அக்கௌண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கேஷ் லெட்ஜரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போது கேஷ் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை, டெபிட் சைடில் மட்டும்தான் அமௌண்ட் இருக்குது. அப்போ டெபிட் சைடு நீங்கள் டோட்டல் பண்ணுங்கள். மொத்தம் 19,000. 9 + 6 + 4,000 19,000 வருதுங்க. அப்போ கிரெடிட் சைடில் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாதனால இந்த டோட்டல் என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே கிரெடிட்டுக்கு நம்ம எடுத்து எழுதுவோம். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் என்னங்க, இதே சேம் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ். ஏன்னா பிஸ்னஸில் எந்த கேஷ் வந்து உள்ளே மட்டும் தான் வந்திருக்கு, கேஷ் வெளியே எதுவும் போகலை. அதனால் இந்த சேம் இந்த டோட்டல் அமௌண்ட்டை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், க்ளோசிங் பேலன்ஸை நம்ம எடுத்து எழுதுகிறோம். அப்போது 2018 மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31st அன்னைக்கு பை பேலன்ஸ் என்னங்க, கேரி டவுன். எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 19,000. அப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்ன பண்ணுவோங்க, நம்ம அடுத்த மந்த்துக்கு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம காட்டுவோம். அப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸை எடுத்து டெபிட் சைடில் ஆப்போசிட் சைடில், சரிங்களா, மார்ச்சுக்கு அப்புறம் என்னங்க, ஏப்ரல் 1st டு பேலன்ஸ் brought down. எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 19,000. சரிங்களா, நம்ம போஸ்ட் பண்ணிட்டோங்களா, அதாவது நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பேலன்ஸ் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் நம்ம காமிச்சிட்டோம். சரிங்களா, ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அடுத்த லெட்ஜர் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் லெட்ஜர். 2018 March 1st அன்றைக்கி சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸில் 9,000 இருக்குது. நம்ம சேல்ஸ் லெட்ஜர் போடுவாங்க. சேல்ஸ் லெட்ஜரில் எந்த சைடு போடுங்க, டெபிட்டுங்களா கிரெடிட்டுங்களா, கிரெடிட் சைடில் 2018 மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1st. சரிங்களா, கிரெடிட் சைடுனால என்ன பண்ணுவோம், பை என்ன பண்ணியிருக்கோங்க, கேஷ் சேல்ஸ், அதனால் பை கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 9,000. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்த சேல்ஸ் அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து 5th அன்றைக்கி முரளிக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு 4,500. அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் டேட் போடுங்க, 5th. என்ன பண்ணியிருக்கோங்க, கிரெடிட் சேல்ஸ் யாருக்குங்க, முரளிக்கு. அப்போ பை முரளி அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 4,500. சரிங்களா, அடுத்ததான் சேல்ஸ் அக்கௌண்ட் பாருங்கள். அடுத்த 9th அன்றைக்கி கேஷ் சேல்ஸ். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 6,000 இருக்குது. அப்போது சேல்ஸ் லெட்ஜரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் சைடில் டேட் போடுங்க 9 பை கேஷ் சேல்ஸ் தானுங்க, அதனால் பை கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 6,000. சரிங்களா, அடுத்த சேல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 18ல் சேல்ஸ் எதுவும் இல்லை, 23rd சேல்ஸ் எதுவும் இல்லை, அதனால் நம்ம சேல்ஸ் லெட்ஜரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் பண்ணுங்கள். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லை, கிரெடிட் சைடில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,500 rupees வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் டோட்டல் வருதுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த டோட்டலை எடுத்து அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடு டெபிட் சைடில் நம்ம போடுவோம் 19,500. அப்போ க்ளோசிங் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோங்க, 19,500. சரிங்களா, அப்போது என்னங்க, மார்ச் 2018 மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31st டு பேலன்ஸ் கேரி டவுன். இந்த அமௌண்ட் அப்படியே நம்ம எழுதிடணும் க்ளோசிங் பேலன்ஸாக. அப்போ இந்த அமௌண்ட் என்னங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் சேல்ஸ் வேல்யூ. அப்போ என்ன பண்ணுங்க, ஆப்போசிட் சைடில் ஏப்ரல் 1st பை பேலன்ஸ் brought down. எவ்வளோங்க, 19,500.
ஓகேங்களா? இப்போ சேல்ஸ் லெட்ஜர் முடிஞ்சு. அடுத்ததாக பாருங்கள், அடுத்து தேர்ட் லெட்ஜர் என்னங்க? முரளி. ஸோ 5th அன்னைக்கு, மார்ச் 5th அன்னைக்கு முரளி அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுதுங்க? டெபிட் பேலன்ஸ். எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 4500. அப்போது முரளி அக்கௌண்ட் போகலாங்க. முரளி அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டேட் போடுங்க. 2018 மார்ச் பார்த்திங்க அப்படின்னா 5. சரிங்களா? 2 என்னங்க முரளிக்கு என்ன பண்ணியிருக்குங்க? சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 4500. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், முரளி அக்கௌண்ட் எதாவது இருக்கானே. அடுத்தது கேஷ் சேல்ஸு. அடுத்தது கிரெடிட் பர்ச்சேஸ். 23rd அன்னைக்கு முரளிகிட்டேருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குங்க? முரளி அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 4500 இருக்குது. அப்போ 23rd முரளி அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 4500. அப்போ முரளி அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுங்க? கிரெடிட் சைடில் மார்ச் 2018 23rd. சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம்? பை என்னங்க? கேஷ் அக்கௌண்ட். முரளிகிட்டேருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 4500. முரளி அக்கௌண்ட்டில் 4500. முரளி அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம பார்க்கணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் பண்ணுறப்ப பாருங்கள், டெபிட் சைட்லேயும் 4000 இருக்குது, 4500 இருக்குது, கிரெடிட் சைட்லேயும் 4500 இருக்குது. அப்போ பேலன்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம முரளிக்கு 4500 கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம், 4500 நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அதாவது 4000 ரிசீவ் பண்ணோம், 500 டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிட்டோம். அதாவது முரளி அக்கௌண்ட்டு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போது பேலன்ஸ் எதுவும் வராது. அதனால் ரெண்டு சைடும் சேம் டோட்டல் தான். அதனால் பேலன்ஸ் எதுவும் இருக்காதுங்க. அதனால் ரெண்டு சைடும் 4500 4500 போட்டுருங்க. முரளி அக்கௌண்ட் அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? முரளி அக்கௌண்ட்டில் எந்த பேலன்ஸும் கிடையாது. ஸோ அடுத்தது அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா, முரளிக்கு அடுத்தது 4th அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். மார்ச் 18th அன்றைக்கி பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் 3200 இருக்குது. சரிங்களா? இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போகலாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் 2018 மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018. சரிங்களா? சரி. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? முரளிக்கிட்ட, அதாவது மணிக்கிட்டேருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் டு மணி அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 3200. அடுத்தது வேறு என்ன பர்ச்சேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பர்ச்சேஸு 23rd எதுவும் இல்லைங்க. அவ்வளோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் முடிஞ்சு. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் மட்டும்தான் இருக்குது, கிரெடிட்டில் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை. அதனால் என்ன பண்ணுங்கள்? டெபிட் சைடை ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணுங்கள். அந்த டோட்டல் என்ன பண்ணுவோம்? கிரெடிட் சைடு ஆப்போசிட் சைடில் நம்ம அதே அமௌண்ட் எடுத்து போஸ்ட் பண்ணுவோம். இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம்? க்ளோசிங் பர்ச்சேஸை நம்ம எடுத்துக்குவோம். 3200. அப்போ மார்ச் 2018 மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31st அன்றைக்கி என்ன பண்ணுவோம்? பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 3200. இது நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ ஆப்போசிட் சைடில் ஏப்ரல் 1st டு பேலன்ஸ் brought down எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 3200. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th என்ன அக்கௌண்ட் அப்படின்னா மணி அக்கௌண்ட். ஸோ மணி அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 18th அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 3200 இருக்குது. மணிக்கிட்ட வந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், மணி அக்கௌண்ட்டில் டேட் போடுங்க. மணி அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிச்சது. அப்போ கிரெடிட் சைடில் 2018 மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18th அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோங்க? மணிக்கிட்ட இருந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பை பர்ச்சேஸ் எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 3200. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், மணி அக்கௌண்ட் எங்கே இருக்குங்க? ஸோ மணி அக்கௌண்ட் அவ்வளோதான், ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம மணி அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் சைடில் எதுவும் இல்லை. அதனால் இந்த அமௌண்ட்டை நீங்கள் டோட்டல் காலத்தில் போடுங்க. இதே அமௌண்ட்டை என்ன பண்ணுறோம்? ஆப்போசிட் சைடில் டோட்டல் காலத்தில் நம்ம காட்டுறோம் 3200. அதாவது மணி அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸு 3200 அப்படிங்கிறது மீனிங். ஸோ டேட் போடுங்க 2018 மார்ச்
31st to balance carry down. ஓகேங்களா, க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்து ஆப்போசிட் சைடில் அதை ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்து எழுதிடுங்க. ஏப்ரல் 1st by balance brought down 3200. ஓகேங்களா. அடுத்ததாக லாஸ்ட் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுட். 23rd அன்றைக்கி டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து டெபிட் சைடில் 500 rupees இருக்குங்க. சரிங்களா. அப்போது டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், டேட் போடுங்க 2018 March 23rd to முரளி. ஸோ நம்ம முரளிக்கு தான் நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணனால முரளி அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 500. டிஸ்கவுண்ட் அலோவ்டு வேறு எந்த அக்கௌண்ட்டும் இல்லை, அதனால் நம்ம டோட்டல் பண்ணுறோம். ஸோ டோட்டல் போட்டுக்குங்க. இந்த அமௌண்ட் என்ன பண்ணுறோம், அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதாவது டிஸ்கவுண்ட் அலோவ் அக்கௌண்ட்டுடைய க்ளோசிங் பேலன்ஸும் சேம் அமௌண்ட்டு தான். அப்போது 2018 March 31st to by balance carry down எவ்வளோங்க, 500. இது நம்ம அடுத்த மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக காட்டுறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1st to balance brought down 500. அவ்வளோதான்.